சனி சந்திரன் சேர்ந்துருக்கு. சனி வந்து அடுத்த கட்டத்தில் இருக்குது, சந்திரன் அதுக்கு அடுத்த கட்டத்தில். அதாவது ஒரு 7.5 சனி காம்பினேஷனில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போதே வந்து வயிற்றில் உருவாகும் போதே அப்பாவுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு தத்து கொடுத்து வாங்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு போகிறதோ, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருக்கும், அடுத்த குழந்தை கிடைக்க ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைங்க. முதல்ல சனி இருக்கும், அப்புறம் 2ஆம் வீட்டில் கேது இருக்கும், அதை 8ஆம் வீட்டில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கும். இப்போ இந்த காம்பினேஷன் பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கிரக கூட்டில் அந்த குழந்தை பிறக்குதுன்னா பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை தாங்க அனுபவித்தேன். 32 வயசு வரைக்கும் பெரிய லெவலில் வர முடியாது. ஏன்னா இந்த சனியோட சுற்றை எடுத்துக்கங்க. ராகு கேது 1.5 வருஷம். நம்ம ஏன் சொல்கிறோம், லக்கணத்தில் சனி இருக்குது, ராகு கேது வந்து 2/8 இருக்குது. 32 வயசு வரைக்கும் நீ ரொம்ப சிரமம் தான் பட்டிருப்ப. ஒரு படத்தில் கூட சொல்லுவான்ல, 48 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். ஏன் சொல்கிறோம், அந்த கிரகத்தை வச்சு அப்படியே அந்த வயதோட்டத்தை வந்து தீர்மானம் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாமா, ஒரு இடமாற்றம் எப்போ கிடைக்கும், சந்திரன் தான் இடமாற்றத்துக்குரிய கிரகம்.